மாமனார தேவையில்லாம வந்து கலாட்டா பண்ணிதீரா? சிலே ஓன்ட்ட தான் இந்த சிலையை கொடுக்கணும்னு ஆறுல சொன்னது. வழக்கமா தர்மகர்த்தாவுக்கு தானே சிலையை கொடுப்போம். அதான் உங்க பொண்ணுகிட்ட கொடுத்தேன். இவளுக்கு முன்னாடி தர்மகர்த்தாவா இருந்தது நானு. முதல்ல எனக்கு தான் அந்த உரிமை இருக்கு. தர்மகர்த்தா இப்ப இவன் தர்மகர்த்தா கிடையாது. அப்புறம் என்ன பூசாரி அதுக்கு அங்க கொடுத்த பிக்கலி பையில இப்ப எதுக்கு அந்த விக்கிரகத்தை எடுத்து அந்த பொம்பளைகிட்ட கொடுக்க? வீணா போனவனே, இந்த அம்மா ஆறு எம்புட்டு பெரிய போல்ஸ் ஆபீசர். இந்த அம்மாவை நீயும் ஒண்ணா? அப்பா, அந்த விக்கிரகத்தை வழக்கமா தர்மகர்த்தாவுக்கு தான் தரணும். அதான் சொன்னேனேளா, உனக்கு முன்னாடி தர்மகர்த்தாவா இருந்தது நானு. அப்படி பார்த்தா எனக்கு தானே இந்த விக்கிரகம். அப்ப நீ எடுத்துட்டு போக வேண்டியதானே? எதுக்கு எடுத்து அவங்க கிட்ட நீட்டுத? இல்ல அது ஏன் இஷ்டம் இல்ல. எப்பேற்பட்ட போல்ஸ் அதிகாரி இவங்க. நம்ம ஊரை மதிச்சு நம்ம கோயில மதிச்சு இங்க வந்திருக்காங்க. இவங்க கிட்ட விக்கிரகத்தை தராமே என்ன உன்னைய மாதிரி வெறும் பயல்கிட்ட கொடுப்பேனா? அத இந்த விக்கிரகத்தை வாங்க ஒரு தகுதி தராதரம் வேண்டாமா? அந்த தகுதி தராதரத்தை தான் நேத்து கோர்ட்ல பார்த்தோம்ல. என்ன தராதரம் இருக்குன்ட்டு போற எதுக்கு நீட்டீங்க அவகிட்ட? இந்தார்ல நீ நினைச்ச மாதிரி நடக்க கூடாதுன்னு தான் இந்த விக்கிரகத்தை இவங்க கையில கொடுத்தது. மேடம், நீங்க எடுத்துக்கிட்டு கிளம்புங்க மேடம். அது எப்படி நடைமுறையை எப்படி மீற முடியும்? விக்கிரகம் தர்மகர்த்தா கிட்ட தானே இருக்கணும். அந்த தர்மகர்த்தா நான் தான். இஷ்டப்படி ஆறுக்கு வேணா நான் கொடுப்பேன். ஆறுல கேட்க முடியாத மாமனார ஒழுங்கு மரியாதை அந்த விக்கிரத்தை வாங்கி ஐயரு கிட்ட கொடுங்க. இல்ல இங்க நடக்கிறதே வேற சொல்லிவிட்டேன். சண்முகம் சர்வால், விக்கிரகத்தை ஒருத்தர் கையில கொடுத்ததுக்கு அப்புறம் அதை வாங்கறதே தப்பு. அவாளை எடுத்துட்டு போட்டோம், விட்டுருங்க. கை மாறினா பலன் கிடைக்காது. கேட்டியா? இதுக்கு மேல நீ இந்த விக்கிரத்தை வாங்கினாலும் உனக்கு பலன் கிடைக்காது. புரிஞ்சுக்க முதல்ல. என்ன குறுக்கு புத்தி இங்க வந்து காட்டிட்டு இருக்கியா? இல்ல மடப்பையில மகளுக்கு தான் அந்த விக்கிரத்தை கொடுக்க போறோம். நீ எதுக்கு பொசுக்கிட்டு பிடிக்காத பொம்பளைகிட்ட கொடுக்க? மாமா விடுங்க மாமா. விக்கிரகம் ஒருத்தர் கைக்கு போயிடுச்சுன்னா அதை திரும்ப வாங்க கூடாதுன்னு சொல்றாங்கல்ல, அதை அவங்களே வச்சுக்கிட்டோம், விடுங்க. இல்லை அதை எப்படி விட முடியும்? விடு சண்முகம், உண்மையிலேயே இந்த சாமிக்கு சக்தி இருக்குன்னு நம்புவோம். யாருக்கு அருள் கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுக்கட்டும். வெறும் விக்கிரகத்துல என்ன இருக்கு? இல்லை அதுக்காக இத்தனை அக்கிரமம் பண்ணி எடுப்பாவளா? நீ பேசாம இருன்னு சொன்ன.